தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி எதிர்பார்த்தபடி வெற்றி பெறவில்லை. ஆனால் திமுக கூட்டணி எதிர்பாராத வகையில் வெற்றி பெற்றது. அதற்கு முக்கிய காரணம் சிறுபான்மையினர் திமுகவுக்கு அதிகப்படியான வாக்குகளை அளித்து இருக்கிறார்கள். அதன் காரணமாகவே திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனபோதிலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை இழுத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டது. ஏற்கனவே அதிமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகளிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகளை திமுகவுக்கு இழுத்து வந்துள்ள மு.க.ஸ்டாலின் அடுத்தபடியாக அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவையும் திமுக கூட்டணிக்கு இழுக்க திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் அதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் வரப்போகிற உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக கூட்டணி அப்படியே தொடரும் என்று தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக பாமக தங்கள் பக்கம் வரவில்லை என்றதும் தற்போது விஜயகாந்தின் தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு இழுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இதற்கு காரணம் மேற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் தேமுதிகவிற்கு ஒரு 2% வாக்குகள் இருப்பதாக கணக்கிட்டுள்ளார்கள். அதனால் அந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்கு வந்தால் அதுவும் பல தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நினைக்கும் மு.க.ஸ்டாலின் சமீபத்தில் விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து அது குறித்து பேசி கூட்டணி டீலிங் போட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆக அதிமுக கூட்டணியை அவரால் உடைக்க முடியவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் குறைவான வாக்குகளை பெற்று வந்த பாஜக தற்போது அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவரான பிறகு ஒரு பரபரப்பு வளையத்திற்குள் வந்திருக்கிறது. தமிழகம் முழுக்க சூறாவளி பிரச்சாரம் செய்யும் அவர் மக்களிடத்தில் திமுக அரசின் பொய் வாக்குறுதிகளையும் கடந்த காலங்களில் செய்த பொய் பிரச்சாரங்களையும் மக்களிடத்தில் வெளிச்சம் போட்டு வருகிறார். குறிப்பாக பிரதமர் மோடி குறித்து மு.க.ஸ்டாலின் செய்த பொய் பிரச்சாரங்களை மக்களிடத்தில் சொல்லி அதை தெளிவுபடுத்தி வருகிறார். அதன் காரணமாக கடந்த காலங்களில் திமுக தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி வாக்கு வேட்டை நடத்தியிருக்கிறது என்பது தற்போது மக்களுக்கும் புரிய தொடங்கியுள்ளது. இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்து கிராமங்களை நோக்கி சென்று பிரதமர் மோடியின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து தமிழக பாஜகவிற்கு ஆதரவு திரட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக பாஜகவில் இளைஞர்களை ஏராளமாக அவர் இணைத்துக் கொண்டு வருகிறார். சமூக நோக்கமுள்ள இளைஞர்கள் தன் பக்கம் இருந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்று நினைக்கும் அண்ணாமலை அடுத்தபடியாக மாரிதாசுடன் இணைந்து இன்னொரு மெகா திட்டம் தீட்டி வருகிறார். அது என்னவென்று கேட்டால், தமிழகத்தில் மாரிதாஸ்க்கு என்று ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டம் உள்ளது. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எதுவாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் தவறுகளை அதிரடியாக விமர்சனம் செய்து வருகிறார். குறிப்பாக திமுக செய்து வரும் மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து அவர் வெளிச்சம் போட்டு வருகிறார். அதிலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் வருவதாக இருந்தபோது அவருக்காக தமிழகம் எங்கும் சென்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய போவதாக கூறி வந்தார் மாரிதாஸ். ரஜினி வந்தால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று வெளிப்படையாகவே கூறி வந்தார். இதன் காரணமாக அவர் சொல்லும் கருத்துக்களை ரஜினி ரசிகர்களும் பின்பற்ற தொடங்கினார்கள். அந்த வகையில் மாரிதாஸின் அபிமானிகளாக லட்சக்கணக்கான ரஜினி ரசிகர்களும் இருந்து வருகிறார்கள். அந்த ரஜினி ரசிகர்கள் தற்போது அண்ணாமலை தலைமையிலான பாஜகவில் இணைந்து வருகிறார்கள். என்றாலும் இன்னும் ஒரு மிகப்பெரிய ரஜினி ரசிகர் படை மாரிதாஸ்க்கு நெருக்கமாக இருந்து வருகிறது. அவர் கண்ணசைத்தால் அந்த கட்சிக்கு தங்களது ஆதரவை கொடுக்கலாம் என்று அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் சமீபத்தில் அண்ணாமலையும் மாரிதாசும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது தன்னை பின்தொடரும் லட்சக்கணக்கான ரஜினி ரசிகர்களை பாஜகவில் இணைத்து கட்சியின் பலத்தை அதிகப்படுத்துவோம். அவர்கள் மூலமாக தமிழகத்தில் உள்ள கிராமங்களுக்கு பாஜகவை கொண்டு செல்வோம். பாஜகவின் மக்கள் நல கொள்கைகளை வீடு வீடாக சென்று தமிழக மக்களுக்கு தெரிவிப்போம் என்று அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு முக்கிய தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் ரஜினி ரசிகர்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இணைந்து விட்ட போதும் ரஜினி மீது உண்மையான பற்று கொண்ட ரசிகர்கள் இப்போது வரை எந்த கட்சியிலும் இணையவில்லை. அவர்கள் எல்லாம் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவரான பிறகு அவரும் ரஜினியை போன்று ஒரு நேர்மையான மனிதர் என்பதால் மாற்றத்தை நோக்கி செல்லும் அவரது பின்னால் நாம் பயணிக்கலாம் என்கிற முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அண்ணாமலை மாரிதாஸ் சந்தித்துக் கொண்ட பிறகு கூடிய சீக்கிரமே ரஜினி ரசிகர் மன்றத்தில் இடம்பெற்றுள்ள பெருவாரியான ரசிகர்களை பாஜகவில் இணைப்பதற்கு முடிவு செய்துள்ளார்கள். அதனால் ரஜினியின் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் தங்கள் திமுகவுக்கு இழுத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் மு.க.ஸ்டாலினின் திட்டம் நிறைவேறப் போவதில்லை. ரஜினி மீது உண்மையான பற்று கொண்ட அனைத்து ரசிகர்களுமே அடுத்தபடியாக அண்ணாமலையின் பின்னால் அணிவகுக்கப் போகிறார்கள்.
அதனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கூடிய சீக்கிரமே தமிழக பாஜக ஒரு மிகப்பெரிய வலுவான கட்சியாக உருவெடுக்கப் போகிறது. பாஜகவினால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்று கடந்த காலங்களில் விமர்சித்து வந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் தமிழக பாஜக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான முயற்சியில்தான் தற்போது அண்ணாமலை தீவிரமடைந்திருக்கிறார். குறிப்பாக மாரிதாஸ் போன்ற சமூக நோக்கம் உள்ளவர்கள் தற்போது பாஜக பக்கம் வந்து கொண்டிருப்பதால் நாளுக்கு நாள் தமிழக பாஜகவின் பலம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.